friends, welcome to First Choice Laptop Service. இன்னைக்கு நம்ம சர்வீஸ் செக் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டெல் Alienware R14ங்கிற மாடலு. இதில் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 7 ஜெனரேஷன் ப்ராசர் GTX NVIDIA GTX கிராஃபிக்ஸ் 1070 வரும். இதில் கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, அதாவது கஸ்டமர் வந்து ஆர்கிடெக்ட், ஸோ உங்களோட டிசைனிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது ஓவர் ஹீட்டிங் ஆஃப் ஆயிரம் சில இஷ்யூ பண்ணி வந்திருந்தாங்க. நம்ம லேப்டாப் வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கேமிங் லேப்டாப்பில் நீங்கள் கேமிங் லேப்டாப் ஃபார் எக்ஸாம்பிள் Alienware, Predator, Helios இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 கூலிங் ஃபேன் இருக்கும். ஒன்று வந்து ப்ராசஸர் இருக்கும், இன்னொன்று கிராஃபிக்ஸ் கார்டுக்கு இருக்கும். இதில் இருக்கிறது i7 7 ஜெனரேஷன் ப்ராசர் NVIDIA GTX 1070 இருக்குதுங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டிங் ஆகிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லேப்டாப் கண்டினியூவாக 1 year 2 year யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம லேப்டாப்பில் தெர்மல் பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ தெர்மல் பேஸ்ட் தெர்மல் பேட் இருக்கும். ஸோ இது லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1 year தான். ஸோ நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது தெர்மல் பேஸ்ட்டோட எஃபிஷியன்சி போயிடும். ஸோ எஃபிஷியன்சி ஒன்ஸ் போயிடுச்சுன்னா லேப்டாப் ரொம்ப அப்நார்மலாக ஹீட்டிங் ஆரம்பிச்சிடும். அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கூலிங் ஃபேன் இருக்குது இல்லைங்களா, கூலிங் ஃபேன் வந்து அந்த டக்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் கிளாட் ஆகி ஃபுல்லாக கிளாக் ஆகிடுச்சுன்னா ஹீட்டிங்கோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் லேப்டாப் வந்து கண்டினியூவாக ரன் பண்ணும்போது ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிறத நான் ஃபர்தரான வீடியோவில் பார்க்கலாம். டெல் R17 நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் டிஸ்மேல் பண்ணியாச்சு. இது வந்து டெல் Alienwareக்கு வர 220 வாட் ஸ்பெஷல் அடாப்டர் வரும், பவர் அடாப்டர். இது லேப்டாப்போட பேக் கேசிங்கு. இது மதர்போர்டு பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா D751Pங்கிற வரும். இன்டெல் i7 7 ஜெனரேஷன் ப்ராசஸர் NVIDIA GTX 1070 கிராஃபிக்ஸ் கார்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 16GB 3200 MHz ரேம் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 512GB NVMe ஜென்ரேஷன் 3 SSD SSD வரும். 7200 RPM ஹார்ட் டிஸ்க் 2TB ஹார்ட் டிஸ்க். ஃபைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கன்வெர்ட் டிஸ்மேல் பண்ணி செக் பண்ணதில் இது ஓவர் ஹீட்டிங் ஆகிற ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட ஹீட் சிங்கோட வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ Alienwareல வந்து வெண்ட் வந்து கொஞ்சம் கேப்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் டஸ்ட் ஃபுல்லாக கிளாக் ஆகி ஹீட் சிங்கோட சேம்பர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக கிளாக் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் லேப்டாப் ரொம்ப அப்நார்மலாக ஹீட்டிங் ஆகி ரொம்ப ஹீட்டிங் ஆனதுனால தெர்மல் பேஸ்ட் கம்ப்ளீட்டாக வேன் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்ம பண்ண ஃபைண்டிங்ஸு. இது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபர்தராக நம்ம மதர் போர்டு ஃபுல்லாக ஆசிட் வாஷ் பண்ணி தெர்மல் பேஸ்ட் கூலிங் ஃபேன் ஸ்பிண்டில் ரிவீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்தர் வீடியோ நான் போகிறோம். நம்ம அந்த Alienware R17 லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆசிட் வாஷ் பண்ணி ஃபங்கஸ் கிளியர் பண்ணிக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டு கூலிங் ஃபேன் ஸ்பிண்டில் எப்படி லூப்ரிகேஷன் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பழைய தெர்மல் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட காப்பரோட பிளேட் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளேசிங் பண்ணி போனோம். அப்போ தான் ஹீட்டோட எஃபிஷியன்சி பெட்டராக இருக்கும். இந்த ஹீட்டிங்கில் வந்து காப்பரை நம்ம ஃப்ளேஸ் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் 2 கூலிங் ஃபேன் இருக்குல்ல, 2 கூலிங் ஃபேனையும் ஒரு லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணுறோம். HY501 பேஸ்ட் அந்த மாடலுக்கு ஒரு ரேட்டிங்ஸ் வரும். சேம் ப்ரௌன் பேஸ்ட்டு சேம் ரேட்டிங்ஸ். இப்போ நம்ம டெல் Alienware 17R4 கம்ப்ளீட் சர்வீஸ் பண்ணியாச்சு. தெர்மல் பேஸ்ட் கூலிங் ஃபேன் ஸ்பிண்டில் மதர் போர்ட் ஃபங்கஸ் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ now the laptop is ready. Thank you.